ஏன்னா ஆடு வெட்டி காது குத்தில் வந்து ஆடு வெட்டுவாங்கன்னு பார்த்தா சுற்றி யானை தான் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் ஆடு வெட்டுவாங்களா யானை வெட்டுவாங்களான்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் போன இடத்துல இது நடந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது தண்ணி குடிக்கிற சகல என் மேலே துப்ப வருது. துப்பிட்டு நீ சிரிச்சதெல்லாம் துப்பிட்டேன். உன் கையில் என் கையில் வாந்தி எடுனா தண்ணியை கூட எடுக்கலை. இப்போ எப்போ பார்த்தாலும் இதே வேலை. எங்கள் அக்கா இப்படி தான், எங்கள் அம்மா இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். கைஸ் பார்த்தீங்களா, ஒரு செலிப்ரிட்டி ரெடியாகி கேமரா கையுமா தான் நிற்பாங்க. இப்போ வந்து ஆடு வெட்டுறாங்களா யானை வெட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதோட பெரிய விஷயம் என்னன்னா கோயில்லையா நான் வந்து படுத்த ஆங்கிளில் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எடுத்தால் எப்படி இருக்குன்னு நல்லா தான் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏந்திரிக்க அலுப்பாக இருக்குது. அதனால் நான் இப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் எது தப்பாக நினைக்க வேணாம். இப்போ இங்கே யானை வெட்ட போகிறோம். அதனால் யாராச்சும் யானை குழம்பு நானும் டெய்லி தான் பண்ணுவேன்.